தாவரைக்கு ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக மேலும் ஒருவரை கைது செய்துள்ளனர் போலீசார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். தற்போது யாரை கைது செய்துள்ளனர்? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது அவருக்கு எதிராக வாக்கு செலுத்த வேண்டும் என்று ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் 35 கோடி வரை பேரம் பேசியதாகவும் தான் அதற்கு ஒத்துக்கொள்ளாத நிலையில தன்னையும் தனது குடும்பத்தையும் கொலை செய்யும் வகையில மிரட்டல் விடுக்கும் வகையிலும் மிரட்டியதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஐபிடிஎஸ் நிறுவனம் நடத்தி வரக்கூடிய திருநாவுக்கரசு என்ற நபர் மீது எம்எல்ஏ புகார் அளித்திருந்தால் அதன்படி திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசை முதலில் கைது செய்தார்கள். தொடர்ச்சியாக நரேஷ், ரமேஷ், கார்த்திக், சீனிவாசன், செல்வின் உள்ளிட்ட இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில திருநாவுக்கரசின் ஓட்டுநராக இருக்கக்கூடிய நபரை கிருஷ்ணா என்ற நபரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது 9வது நபராக கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பல முறை திருநாவுக்கரசு எம்எல்ஏவை சந்திக்க முற்பட்டதும் அதே போல நட்சத்திர விடுதியில கூட்டங்கள் போட்டு சதித்திட்டங்களை தீட்டி 180 கோடி ரூபாய் வரை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மூலமாக பணங்களை தயார் செய்து இவர்கள் கொடுப்பதற்கு தயார் செய்ததும் பல சட்டமன்ற உறுப்பினரிடம் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எம்எல்ஏக்களை வாங்குவதற்கு முயற்சி செய்ததும் அதில் இந்த கிருஷ்ணாவும் முக்கிய பங்காற்றியதும் போலீசார் விசாரணை தெரிய வந்து தலைமறைவாக இருந்த அந்த கிருஷ்ணாவை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசு கொடுத்த தகவலின் பேரில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசுடன் உடனடியாக இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கு கிருஷ்ணாவும் உடனடியாக இருந்ததாகவும் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 9 நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் ஆகியோருக்கு சம்மனானது திங்கட்கிழமை நாளை ஆஜராக சொல்லி சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விமான நிலையங்கள், துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் லுக் அவுட் நோட்டீஸும் அவர் வெளிநாடுகள் தப்பி செல்லாத வகையில் லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில திருநாவுக்கரசுடைய ஓட்டுநர் கூடிய கிருஷ்ணா என்பவரை தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.